Hello friends, இன்னைக்கு நம்ம டோனட் செய்ய போறோம். இது வந்து sugar glaze, chocolate glaze எல்லாமே வந்து எப்படி நம்ம prepare பண்றது, எப்படி வந்து நம்ம டோனட்ஸ் செய்யறது நம்ம பார்க்க போறோம். சிம்பிளா எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இதுல வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட் போடுறேன். 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். இந்த ஸ்பூன்ல போடுறேன். இதுக்கு 1 கப் பால் எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்படி தொட்டு பார்த்தோன்னா நம்ம பொறுக்கிற அளவுக்கு வந்து சூடு இருக்கணும். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இதை கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இப்படியே வந்து ஒரு 15 minutes வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கிடுச்சு. இதை வந்து சைடில் வச்சுட்டு நம்ம வந்து மாவு பசஞ்சிக்கலாம். இப்போ 3 கப் மைதா வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள்ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த ஈஸ்ட்டையும் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு இது மாதிரி கலக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம கலக்கிடலாம். இதில் நான் ஒரு குட்டி கப்பு தான், இது ஒரு பாதி கப்பு தான் வரும். நம்ம கப்பில் மெஷர் பண்ணால் ஊற்றிருக்கேன். இன்னொரு பாதி கப் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சால் தான் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மைதா போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த டோ வந்து நம்ம இதில் போட்டு கொஞ்ச நேரம் பிசைஞ்சிக்கலாம். போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 1 hour கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து 1 hour ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட் எடுத்து நம்ம இது மாதிரி வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம். கொஞ்சம் திக்காக வந்து நம்ம செய்யணும். இப்போ இது போல் நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு ஒரு மூடி மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு மூடி எடுத்துட்டு அதில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன மூடி ஒன்று எடுத்து அதில் வந்து உள்ளே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த பீஸ் எடுத்துருங்க. இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ இது ஒரு சைடு வேகட்டும், அப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். சுகர் கிளேஸ் இப்போ பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் இந்த கப்பில் வந்து ஒரு கப் சர்க்கரை எடுக்கிறேன். ஒரு கப் சர்க்கரை பவுடர், சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பவுடரோடு வந்து நம்ம கொஞ்சம் வந்து பால் சேர்க்கலாம். இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் பால் போடுறேன். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரொம்ப பால் ஊற்றிடாதீங்க. இப்போ இது வந்து நம்ம யூஷுவலாக வந்து கப்பு அளவு எடுத்தோன்னா பாதி கப் சர்க்கரை பவுடர். இது ஒரு இன்னொரு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றுறேன். இப்போ நல்லா இதை கலக்கிடலாம். இதில் ஒரு ட்ராப் வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம டோனட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற சுகர் கிளேஸில் வந்து நம்ம அதை டிப் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த இதை வந்து நான் அப்படியே டிப் பண்ணுறேன். இப்போ வந்து இதுலேயே வந்து நம்ம சாக்லேட் பவுடர் மிக்ஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம சாக்லேட் கிளேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐசிங் சுகர் யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நம்ம சாக்லேட் கிளேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ இது காயறதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த நம்ம மிச்சம் இருந்துச்சு இல்லையா, அதுலேயே வந்து நான் கொஞ்சம் சாக்லேட் எடுத்துட்டேன். சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் மைக்ரோவேவில் கொஞ்சம் இதில் நான் பால் ஊற்றுறேன். ஒரே ஒரு ஸ்பூன் பால் ஏற்கனவே நம்ம ஊற்றிருக்கோம் கிளேஸுக்கு. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் பால் ஊற்றுறேன். இப்போ இதை வந்து மைக்ரோவேவில் நான் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வரேன். இப்போ 20 செகண்ட்ஸ் வச்சேன் நான். பாருங்கள், அதுக்குள்ளேயே வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இது மாதிரி வந்து கொஞ்சம் கலக்கி விட்டோம்னா அது ஃபுல்லாக கரைஞ்சிரும். பார்த்தியா, சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், மிச்சம் இருக்கிறத வந்து சாக்லேட் வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ போடுறேன். இப்போ இது மேலே வந்து நம்ம ஸ்ப்ரிங்க்லர் போட்டுக்கலாம். இப்போ நான் தட்டில் வச்சு ஸ்ப்ரிங்க்லர் போடுறேன். அதில் ஃபுல்லாக ஸ்ப்ரிங்க்லர் வந்து இப்போ நம்ம ஸ்ப்ரிங்க்லர் போட்டுக்கலாம். ஏன்னா இது ஆறிடும், அதுக்காக தான் வந்து நான் ஸ்ப்ரிங்க்லர். இல்லை நம்ம ஸ்ப்ரிங்க்லர் ஒரு தட்டில் போட்டு கூட வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா உடனே ஒரு தட்டில் வச்சுக்கலாம். தட்டில் இது மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் வச்சுட்டு இது போல் வந்து நம்ம எடுத்துடலாம்.
தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம், ஏன்னா இது ஆறுறதுக்குள்ளே பண்ணணும், இல்லைன்னா வந்து நமக்கு கொஞ்சம் வந்து ஆறிடுச்சுன்னா அப்புறம் சாக்லேட் வந்து சீக்கிரமாக கட்டிடும். இதே போல் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டோனட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம 3 டைப் ஆஃப் கிளேஸ் பண்ணோம். இது வந்து சுகர் கிளேஸ், இது சுகர் நம்ம வந்து இதுக்கு போட்டோம். இது வந்து அட்லீஸ்ட் நம்ம சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சுகர் கிளேஸ் பண்ண டைம் இல்லைன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் சுகர் பவுடரை வந்து இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்படியும் வந்து உங்களுக்கு செய்யலாம். ஸோ சுகர் கிளேஸ் இது வந்து கொக்கோ பவுடர் வச்சு நம்ம சாக்லேட் கிளேஸ் செஞ்சோம். இது வந்து சாக்லேட் காம்பவுண்ட் வச்சு நம்ம வந்து சாக்லேட் கிளேஸ் பண்ணோம். எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து இது கொக்கோ பவுடர், இது வந்து சாக்லேட் காம்பவுண்ட். எல்லாமே வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் எப்படியும் செஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் சுகர் கிளேஸில் ஏதாவது ஸ்ட்ராபெரி சிரப் அது போல் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் கலர் ஆட் பண்ணி கூட வந்து நீங்கள் கலர்ஸ் கூட பிங்க் கலர், ரெட் கலர் அது மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டாக கலர்ஸ் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். எப்படியும் செஞ்சுக்கலாம். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு நம்மளோட டோனட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.